வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பார் தவிர கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிமேல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1998 புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திமுக வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பாஜக கூட்டணி அமைத்தார்கள். அப்பொழுது என்னைத்தான் புரட்சி தலைவர் அழைத்து, நான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன், நீ நேரடியாக சென்று வாஜ்பாய் அவர்களையும் அத்வானி அவர்களையும் சந்தித்து என் சார்பாக பாஜக கொண்ட கூட்டணியானது அமையும் நாடாளுமன்றத்தில் என்று சொன்னார்கள். காரணம், அம்மா சொன்னது, தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றால் இன்றைய சூழ்நிலையில் பாஜக கூட்டணியானது தேவை என்பதை சொன்னார்கள். நான் தான் டெல்லிக்கு முதல் சென்றேன். டெல்லிக்கு சென்ற பொழுது வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் புவனேஸ்வரில் ஒரு கான்பரன்ஸ் நடந்துட்டு அங்கிருந்தாங்க. நேரடியாக புவனேஸ்வருக்கு சென்றேன். சென்ற பொழுது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்னை அனுப்பினார்கள் என்று சொன்னேன். இப்படி சொல்லும் பொழுது எதற்காக என்று சொன்னார்கள், உங்களுடன் அம்மா அவர்கள் கூட்டணி வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். உடனே வாஜ்பாய் அவர்கள் ஆச்சரியமாக இருந்தது. திராவிட கட்சியானது எங்களோட கூட்டணி வருவது உண்மையா என்பதை கேட்டார். அது உண்மைதான் என்று சொன்னேன். காரணம், அன்றைய நடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற ஆட்சியானது அராஜக ஆட்சி. அதை ஒழிக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு கட்சி இருந்தாலும் அவன் கூட்டணி வைப்பேன் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில் தான் அன்றைய கூட்டணி அமைந்தது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு சென்று காவிரி நீர் பிரச்சனை பற்றி வாஜ்பாயோடு பேசினார்கள். அம்மா அவர்களை அழைக்கவில்லை. இதை அம்மா அவர்கள் சொன்னார்கள், நாம் கூட்டணியில் இருக்கின்றோம், தமிழ்நாட்டு உரிமையை கருணாநிதி விட்டுக் கொடுத்து விட்டார் வாஜ்பாயிடம், ஆகவே நீங்களாம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது மத்திய அமைச்சர்களே, பாஜக கூட்டணி அமைச்சர்களே, சட்ட அமைச்சராகவும் போக்குவரத்து அமைச்சராகவும் இருந்தேன். கேபினெட் வந்தது 5வது ரேங்க் எனக்கு. உடனே ராஜினாமா செய்தோம். காரணம், தமிழ்நாட்டினுடைய காவிரி பிரச்சனை எங்களுக்கு முக்கியம், மந்திரி சபையில் கூட்டணி இருப்பது எங்களுக்கு முக்கியமில்லை என்று புரட்சியாளர் சொன்னதுக்கு ஏற்ப ராஜினாமா செய்து வந்தது. காரணம், தமிழகத்தினுடைய உரிமையை பெறுவதற்காக அம்மா எடுத்த ஒரு முடிவு. கூட்டணி வைத்தார்கள், அதே நேரம் கூட்டணி வெளியே வந்தார்கள். ஆனால் 99 என்ன காலியானா இன்னொருத்தன் போய் உட்காருவான். அதுபோல நாங்கள் பிஜேபி விட்டு வெளியே வந்த உடனேயே உடனடியாக கூட்டணி அமைத்தது திராவிட முன்னேற்ற கழகம். பாஜக கட்சியோடு கூட்டணி அமைத்தது. 5 ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தார்கள். அது பொருந்தும் கூட்டணியா, அது பொருந்தாத கூட்டணியா ஸ்டாலின் அவர்களும் சொல்ல வேண்டும். அவர் தந்தை ஏற்படுத்திய அந்த கூட்டணியிலே முரசொலி மாறன் அவருடைய மாமா அவர்கள் அமைச்சராக 5 ஆண்டு காலம் இருந்தார். அதற்கு பிறகு அவர்களை எல்லாம் கவிழ்த்து விட்டு பிறகு 2004 சோனியா காந்தி காங்கிரசுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்தார். ஆகவே சந்தர்ப்பவாத கூட்டணி அமைப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கைக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக அமைக்கின்ற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியை அம்மா அவர்கள் அமைத்தார்கள். அமைத்த பிறகு அது வேண்டாம் என்று வெளியே வந்தார்கள். அதே போலதான் இப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சரியான முடிவு எடுத்திருக்கிறார்கள். காரணம், இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டுடைய அவல நிலை தெரியும், குடும்ப அரசியல் தெரியும், ஊழல் உங்களுக்கு தெரியும். அமித்ஷா அவர்களை பேட்டி கொடுக்கும் பொழுது 30,000 கோடி ஊழல் அமலாக்கத்துறை நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கின்றார்கள். நான் எப்பொழுதுமே நான் கரூரை பலமுறை நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த பகுதியிலே செந்தில் பாலாஜி உண்மையை பேசுபவர். எதில் பேசுவார்னா, ஊழல் செய்தது சரியாக சொல்பவர் செந்தில் பாலாஜி. அவர்தான் அமைச்சராக இருக்கும் பொழுது, போக்குவரத்து அமைச்சராக இருக்கும் பொழுது நாங்கெல்லாம் போஸ்டிங் போறதுக்கு பணம் வாங்கணும்னு சொல்லி ஹைகோர்ட்ல அபிடவிட் கொடுத்து பணத்தை திருப்பி கொடுத்தவர். அவரே ஒரு முறை சொன்னார், அமலாக்கத்து 1000 கோடி என்றால் அது 40,000 கோடி என்று கூட சொல்லுவார்கள் என்று செந்தில் பாலாஜி சொன்னார். அதை தான் அமித்ஷா அவர்கள் அது குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த ஊழலை பற்றி அமித்ஷா சொல்லும் போது திமுக ஏன் இதுவரையில் வாய் திறக்காமல் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு
இன்றைய தமிழக முதல்வர் மாநில சுழற்சி பேசுகின்றார், தமிழர் உரிமைகளை பேசுகின்றார். அப்படிப்பட்டவர் தைரியம் இருந்தால் 39,000 கோடி ஊழல் என்று பேசினாரே, பல ஊழல் எடுத்துக்கொண்டு அமித்ஷா அவர் மீது வழக்கு தொட தயாரா? சாதாரண பேசினால் அதிமுக வழக்கு தொடுகின்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த வழக்கு தொட தயாரா இருக்கிறாரா? இப்பொழுது அமைந்திருக்கின்ற இந்த கூட்டணியானது எடப்பாடி அவர்கள் சரியான கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். நீங்கள் முஸ்லீம் வாக்கு போகணும்னு சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்றேன். கூட்டணி என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வக்ஃபோர்டு பில் வரத்துக்கு முன்னவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்கள் சந்தித்தார்கள். நாங்கள் கொள்கை கூட்டணியில் சிறப்பாக இருப்பவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்திற்காக உரிமை கொடுப்பவர்கள். புரட்சி தலைவர் அம்மா காலத்திலிருந்தே இஸ்லாமிய மக்களுக்கு எந்த விதமான இடையூறு வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அவர்கள் பக்கம் இருக்கும். அதன் அடிப்படையில் தான் கூட்டணி என்ற நிலைமை வந்த பொழுது கூட வக்ஃபோர்டுடைய அந்த சட்ட மசோதா வரும்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட சேர்ந்த 4 உறுப்பினர்களும் எதிர்த்து வாக்களித்திருக்கிறோம். பேசுவாங்க சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாமிய மக்களுடைய உரிமையை பாதுகாக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஆகவேதான் எங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் இஸ்லாமிய சமுதாய சேர்ந்தவர்கள் ஒரு நல்ல வாக்களிப்பார்கள். அவர்கள் சுமூகமான உறவு இருக்கிறது. இந்த தவறான செய்தியை இப்பொழுது ஊடகங்களிலே இந்த கூட்டணியினாக காரணமாக ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட வாக்கு வைந்து குறைந்துவிடும் என்று சொல்வதெல்லாம் ஒரு விவாதத்துக்காக இருக்குமே ஒழிய மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களுக்கு என்றென்றும் உதவியாக சொல்ல பார்க்கணும். ஆட்சிக்கு போறதுக்கு திட்டத்தை கொடுத்த அம்மா அவர்கள் கொடுத்தார்கள். அதே மாதிரி அரிசி அந்த நோன்பு அதற்காக கொடுத்தார்கள். பல்வேறு சலுகைகளை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக கஞ்சி குடிச்சிட்டு வருவாங்களே தவிர, ஆனா சொந்த செலவிலே நோன்பு நடத்துவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆகவே இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும், இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து இருந்தால் இந்த கூட்டணியில் இருந்து நாங்கள் சரியான முறையில் அதற்காக உரிமையை கொடுப்போம், விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பது தெரியும். அதனால்தான் வக்ஃபோர்டில் வரும்பொழுது எதிர் வாக்களித்திருக்கின்றோம். ஆகவே இந்த கூட்டணிக்காகவோ அதற்காக பயந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமிகள் பின்வாங்கவில்லை. அவர் மிகவும் வலிமை மிக்கவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த 4 ஆண்டு சிறப்பாக ஆட்சி செய்தவர், தமிழக மக்கள் நன்மை பெற்றவர், ஒரு ஏழை விவசாயி. அவருக்கு இந்த நாட்டு மக்களுடைய உணர்வுகள் தெரியும். அதன் அடிப்படையில் தான் அவர் இந்த கூட்டணி அமைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, திடீரென்று கூட்டணி அமைக்கவில்லை. சென்ற பொதுக்குழு செயற்குழுவிலே அவருக்கு முழு அதிகாரம் தரப்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு எந்த இருந்தாலும் மற்ற சேர்க்க வேண்டும், கூட்டணி சேர்க்க வேண்டும் என்று தெளிவாக அந்த செயற்குழு பொதுக்குழு உரிமை தரப்பட்டது. அதன் அடிப்படையில் தான், ஜனநாயக முறை அடிப்படையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுது பாஜக கட்சியினுடைய கூட்டணி அமைத்திருக்கின்றார். மற்ற கட்சிகளும் வர இருக்கின்றன. இதுதான் உண்மை. ஆகவே இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டு என்றுமே அனைத்து இந்திய அண்ணா அதிகமாக குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது. எங்களுடைய கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா? 1952 நடைபெற்ற சுதந்திர பிறகு நடந்த தேர்தலில் மெட்ராஸ் பிராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு. நான் காங்கிரஸும் 166. இப்ப பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார். நேரு அவர்கள் தடுத்தார். காமராஜர் அவர்கள் எம்எல்ஏ நிக்கல், எம்பிக்கு நின்று லோக்சபாவுக்கு போயிட்டாரு. யார் அமைப்பது? ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை மைனாரிட்டி அமைச்சு அமைத்தார். அந்த நேரத்தில் அப்பொழுதும் கூட்டணி ஏற்படவில்லை. அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி, என்ஜி ரங்கா கட்சி, அவர்கள்லாம் காங்கிரஸில் சேர்த்து உறுப்பினர் ஆக்கித்தான் அவர்களுடைய அங்க கூட்டணி ஆட்சி இருந்தது இல்லை. அதே போல காமராஜர் 2 முறை ஆட்சி அமைத்தார். 57, 62 கூட்டணி ஆட்சி கிடையாது. அதே போல பேரன் அண்ணா அவர்கள் 67 ஆட்சி அமைத்தார். கூட்டணி என்பது கிடையாது. புரட்சி தலைவர் அவர்கள் 72 அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள். அந்த கட்சியை விட்டு பிரிந்த பிறகு 77 வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார். அப்பொழுதும் கூட்டணி ஆட்சி கிடையாது. சொல்ல போனா 2006 ஒரு நிலைமை ஏற்பட்டது. திமுக 93 சீட்டு தான், அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. பிரணாப் முகர்ஜி இங்க வந்தாரு. காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோரிக்கை வைத்தார். அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள்? கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன், இதை சொல்லுங்கள் சோனியா காந்தியிடம். 2004 செய்தது உதயம் மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு
சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம், அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பவரை கூட்டணி என்பதற்கு இடமே கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இனிபோல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது.